ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். பிகினராக வர்றவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். என்ன அப்படின்னா, இண்டிகேட்டரை பொறுத்த மட்டும் எது 100% அக்யூரசி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எந்த இண்டிகேட்டருமே 100% எல்லாம் அக்யூரசி கொடுக்காது, சரிங்களா? எப்போதுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கணும். அப்படி நீங்கள் சரியாக ப்ரிடிக்ட் பண்ணுற பட்சத்தில் தான் உங்களுக்கு எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ட்ரேடிங்குள்ளே ட்ராவல் ஜேர்னி கரெக்டாக இருக்குது. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு நீரோட போகுது அப்படின்னா அந்த நீரோடையோடு சேர்ந்து நம்ம போயிடணும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்கும், இவங்க செல் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுக்கக்கூடாது. இப்போ நான் ஷோ பண்ண போகிற இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சூப்பர் ட்ரெண்ட், சரிங்களா? இந்த இண்டிகேட்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் சின்ன சின்ன டவுட்டாக இருந்தாலுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், இல்லை அப்படின்னா ஒரு வீடியோவாகவே நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஓகே, சூப்பர் ட்ரெண்ட் இதனுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். முதல்ல சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் இஸ் த பாப்புலர், எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா இண்டிகேட்டரையும் பொறுத்த மட்டும் சூப்பர் ட்ரெண்ட் மேஜராக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். ஈஸி டு technical analysis tool that helps trader identify the current market trend direction. அதாவது மார்க்கெட்டோட டிரெக்ஷனை தெரிஞ்சிக்கலாம். இப்போ டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும். மேலே வரைகிற லைன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெசிஸ்டண்ட், கீழே வரைகிற லைன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சப்போர்ட், சரிங்களா? இப்போ மார்க்கெட்டில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போனால் என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். ட்ரெண்டை கட் பண்ணால் என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம், சரிங்களா? பொட்டென்ஷியல் ரிவர்சல் பாயிண்ட் எங்கே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இந்த சூப்பர் ட்ரெண்டில் கண்டுபிடிக்க முடியும். ஓவர்லேஸ் டைரக்ட்லி ஆன் த ப்ரைஸ் சார்ட். இந்த சார்ட் இருக்குல்ல, இதிலே உங்களுக்கு க்ரீன் கலரில் இங்கே ஃபார்ம் ஆகிருக்குல்ல, இது உங்களுக்கு என்ன ஷோ பண்ணுது அப்படின்னா புல்லிஷ், சரிங்களா? இதே இது ரெட் வந்துச்சு, ரெட் லைன் உங்களுக்கு ஷோ ஆகுது அப்படின்னா பியரிஷ். இதில் இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹுக் மாதிரி வந்துட்டுருக்கும், சரிங்களா? இது உங்களுக்கான ஹைலி கன்ஃபர்மேஷனுக்கான சிக்னல், சரிங்களா? மோஸ்ட் எஃபெக்டிவ் இன் ட்ரேடிங் மார்க்கெட் ரேதர் தென் த சைட்வே மார்க்கெட். அதாவது இந்த மார்க்கெட் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போதுமே என்ன பண்ணாது அப்படின்னா சைட்வே மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லா இடத்துலையும் எங்கே உங்களுக்கு சிக்னல் கிடச்சிருக்கோ அங்கேருந்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ரெட் கலர் லைன் வரவும் இந்த சிக்னல் இருக்குன்னா அது நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் ஃபார்மேஷனில் இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட்டர் ஷோ பண்ணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஒரு வார்த்தை சொன்னேன், இண்டிகேட்டர் 100% அக்யூரசி கொடுக்காது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போது நான் இப்படி வரைஞ்சிருக்கேன்ல, இந்த இடத்துல இப்படி வரையும் போது நான் இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு விக் இருக்கும், சரிங்களா? இல்லை அப்படின்னா அந்த கேண்டில் ரெட்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் அனலைசிஸ் ட்ரா பண்ணுறேன். இப்போ நான் வரைகிற பேட்டர்ன் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நான் ப்ரீவியஸாக கொடுத்துருக்கேன், சரிங்களா? இன்றைக்கி நம்ம 22வது நாள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரேடிங்கில் கிராஸ் பண்ணுறோம். 100 days ஆப்ஷன்ஸை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம், சரிங்களா? ஸோ ஏதாச்சும் புரியலை அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரீவியஸாக இருக்க வீடியோவை பாருங்கள், சரிங்களா? ப்ளேலிஸ்ட் போனீங்கன்னா 100 days ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன், சரிங்களா? அதை செக் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா ஒரு ட்ரா பண்ணிட்டேன். என்ன டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன்னு பாருங்கள், 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம், சரிங்களா? ஸோ சப்போர்ட் லைன், அதாவது ரெசிஸ்டன்ட் லைன் ரொம்ப கிளியராக இருக்குது. அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், சப்போர்ட்டையும் எடுத்துடுறேன், சரிங்களா? இப்போது நான் அப்படியே 1 மினிட்டோட டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். நிறைய பேர் நீங்கள் இதை செக் பண்ணியிருக்க மாட்டீங்க, சரிங்களா? நான் 1 மினிட்டோட டைம் ஃப்ரேம் வச்சு க்ளோஸாக பக்கத்தில் போனேன் அப்படின்னா ஹைலி கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன். இந்த மாதிரி டோஜி ஃபார்ம் ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் வச்சு இந்த லைன் நீங்கள் வரைகிறீங்களே, இதுக்குள்ளே இந்த கேப்புக்குள்ளே இந்த லைன் வந்தாலே அதனுடைய லோவை கட் பண்ணிச்சுனால என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு சிக்னல் ஃபார்ம் ஆயிரும், சரிங்களா? டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், சூப்பர் ட்ரெண்டை அப்ளை பண்ணும்போது எங்கேயாச்சும் சிக்னல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கணும், சரிங்களா? உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட், அதாவது க்ரீன் கலரில் கொடுத்தனா தான் அப் ட்ரெண்ட், சரிங்களா? இந்த மாதிரி
ரெட் கலர் சிக்னல் கொடுத்துட்டாலே மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, அது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்துடும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி 1 மினிட்டோட டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஒரு ஸ்வாக் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போடுங்க. இந்த 5 மினிட்ஸோட கேண்டலோட லோவை கட் பண்ணச்சா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்கேல்பிங்க்கு ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான், அதே மாதிரி நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைகிறீங்க, இது வந்து ரெசிஸ்டன்ட் ரெட் கலர் லைனும் இருக்கணும், இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ க்ரீன் கலர் லைன் ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஸ்வாக் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரெண்ட் லைன் ப்ராப்பராக வரைய கற்றுக்கங்க. சரிங்களா? கரெக்டாக நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா, ஏன்னா வீக்லியிலேருந்தே வரையணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ ஃப்ளாட் லைன் எல்லாமே இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிம்பம் கிடச்சிரும். ஸோ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி வருது, இங்கே என்ன அப்படின்னா சின்னதாக ஒரு கரெக்ஷன் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கட் ஆகுது. சரிங்களா? ட்ரெண்ட் கட் ஆகும்போது இங்கே ஒரு சிக்னல் வருது, பையர் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான லாஜிக் தான். சரிங்களா? இதோட அதாவது நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸில் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும். சரிங்களா? அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்புறம் தான் நீங்கள் இந்த இண்டிகேட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ மேஜரான ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் நீங்கள் நல்லா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சிட்டிங்க, இங்கேருந்து ட்ராவல் ஆகுது. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல 1 மினிட்டோட கேண்டில் ரெட்டாக இருந்து, சரிங்களா, அதனுடைய லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னா உடனே இமீடியட்டாக 1 மினிட்டில் போயிட்டு என்ட்ரி கொடுக்கக்கூடாது. 5 மினிட்ஸோட ட்ரேடை என்ன பண்ணுங்கள், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எங்கேயாச்சும் ஒரு ஸ்வாக் இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள், ரெட் லைன் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ரெட் லைன் வந்துருச்சு, ஹைலி செல்லிங் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு, உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை தொட்டுருச்சு, அங்கே விக் இருக்குது, ப்ளஸ் 1 மினிட் கேண்டில் ரெட்டாக இருக்குது, அதனுடைய லோவை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ தொடர்ந்து சரிஞ்சு வருது, நம்ம 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்வாக் வரும்போது நீங்கள் தாராளமாக செல்லிங் போகலாம். பையிங் போகும்போது இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா க்ரீன் கேண்டில் வரும். ரெட்டுக்கு ஓகே சார், நான் வந்து மார்க்கெட்டை நான் பயன்படுத்துவோம், மார்க்கெட் எனக்குலாம் நெகட்டிவாக இருக்கும், நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா இதே போல் தான் இங்கே உங்களுக்கு நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் மார்க் பண்ண இடத்துல, சரிங்களா, நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் சின்னதாக 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் கட் ஆகும். அதனால தான் நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேம் போட்டு ஸோ 1 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் வாங்குங்க. சரிங்களா? ஸோ 1 மினிட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, சப்போர்ட் ரீச் ஆகிடுச்சு. 1 2 3 4 5th கேண்டில். 5th கேண்டலில் டெக்னிக்கல் அனலைசிஸ் ப்ராப்பராக ட்ரெண்ட் கட் மாதிரி எடுத்துக்கோங்க. இதனுடைய லெவலை பிரேக் பண்ணி போகச்ச, சரிங்களா, ஒரு 5 மினிட்ஸில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போது ஸ்கால்பிங் அப்படின்னா உங்களுக்கு, சரிங்களா, இது சூட்டபுளாக இருக்கும். சூப்பர் ட்ரெண்ட் இந்த இண்டிகேட்டரை நீங்கள் பயன்படுத்தும் போது. ஸோ இதில் ஒரு கன்ஃபர்மேஷன், சரிங்களா. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல வரும்போது லைன் நமக்கு என்னவா இருக்குது, க்ரீன் லைன் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ரெட் லைன் முடிஞ்சு, சரிங்களா, ட்ரெண்டு கட்டு. க்ரீன் லைன் வந்தாலே அப் ட்ரெண்டுக்கான சிக்னல் கிடச்சிருச்சு. ஒரு ஸ்வாக் இருக்குது. 5 மினிட்ஸில் இங்கே நீங்கள் ட்ரெண்ட் கட் பண்ணுது, 5 மினிட்ஸ் கேனோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அக்யூரசி அப்படிங்கிறது அதிகமாகும். சரிங்களா. அப்போது ஒரு இண்டிகேட்டரை நீங்கள் டைரெக்டாக பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா. அப்போ நானுமே மோஸ்ட்லி டீச் பண்ணும்போதே சொல்லிடுவேன். சரிங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது. எதுக்காக அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்கள் சரியாக க்ளோஸாக கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக இருக்கும். நிறையவே ட்ரேடில் என்ன சொல்லுவாங்க, சார் மை பாட்டம் ஆஃப் ஹார்ட் சேஸ் சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என் ஹார்ட் சொல்லிச்சு அதனால் நான் என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் என்ட்ரி கொடுக்காதீங்க. ஒரு ரீசன் இருக்கணும். ஒரு என்ட்ரிக்கு ஒரு 5 ரீசன்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். வென் யூ மேக் அ 5 ரீசன் யூ பிகம் ஏ குட் ட்ரேடர் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா, யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். அதனால் எந்த பதட்டமும் படாமல் ட்ரேடை பற்றி தெளிவாக படிங்க, நல்லா டைம் எடுத்துக்கோங்க, லேர்ன் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.